அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன? இன்றும் நாளையும் 4 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றும் நாளையும் 4 மாவட்டம் தொடரக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 5 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து தமிழகத்துல லேசான முதல் மிதமான அளவில் இருக்கும் என்ற தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய மேற்கு வங்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரையிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் அதே நேரத்துல நேற்று தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்துல வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நகர்ந்து அதற்கடுத்து 24 மணி நேரத்துல வலுக்குறையக்கூடிய வாய்ப்பு பெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலும் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீலகிரி, தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் ஆகிய இடங்கள்ல இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் பலத்த காற்று வீசக்கூடிய நேரத்தில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மழைக்கான வாய்ப்பு இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருக்க மட்டுமே இருப்பதாகவும் காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதுக்கடுத்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மற்ற மாவட்டங்கள்ல தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 11ஆம் தேதி வரையிலும் இந்த வெப்பத்தின் போக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சென்னைக்கு மற்றும் அதனை பொறுத்த புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை இன்று 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நாளை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெப்பத்தினுடைய தாக்கம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாநிலங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்ற தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வெப்பத்தினுடைய போக்கில் நமக்கு அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் அந்த இடங்களில் அசௌகரியமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.